மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தோட்டத்தில் நடந்து சென்ற மூதாட்டி உயிரிழந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் காயமடைந்தார். இது தொடர்பாக மின்வாரியம் விளக்கமளித்துள்ள நிலையில் அது குறித்து தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மின்சாரம் தாக்கிய அந்த மூதாட்டியின் நிலை தற்போது என்ன? மேலும் மின்வாரியம் இந்த சம்பவத்திற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது? சக்தி, மதுரையில் தாழ்வாக செல்லக்கூடிய அதிக உயர் மின்னழுத்த கம்பி வடம், அதாவது அந்த மின்சார கம்பியிலிருந்து மின்சாரம் வெளிப்பட்டதில் வயல்வெளியில் நடந்து சென்ற மூதாட்டி மின்சாரம் தாக்கி மிகுந்த ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை வாடிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பாடி ஊராட்சி பாலகிருஷ்ணாபுரம் தோட்டத்தில் நேற்று காலை 9 மணி அளவில் தவமணி என்பவரினுடைய மனைவி மாரியம்மாள் என்பவள் தோட்ட வேலைக்காக சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் தரையிலிருந்து வெறும் 20 அடி உயரமே இருக்கக்கூடிய தாழ்வாக செல்லக்கூடிய 230 கிலோவாட் மின்சாரம் செல்லக்கூடிய அந்த மின்சார கம்பியிலிருந்து மின்சாரம் தாக்கியதில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த உயரழுத்த மின்கம்பி என்பது 40 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டு எந்த விதமான உரிய பராமரிப்பின்றி இருந்ததால் இத்தகைய சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சம்பவத்தையும் அந்த மின்கம்பியை மாற்றக்கோரி ஏற்கனவே பலமுறை மின்சார வாரியத்திடம் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் ஒரு பெண் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி அரசு மருத்துவமனையில் இருக்கிறார். அவருடைய கணவர் இங்கு இருக்கிறார். என்ன நடந்தது என்பது குறித்து கேட்கலாம். ஐயா, என்ன நடந்துச்சு? உங்க மனைவி எப்படி மின்சாரம் தாக்கி இது பண்ணாங்க? வேலைக்கு போனாங்க சார். வேலைக்கு போனவங்க மட்டை தூக்கி அடைஞ்சாங்க சார். அடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு வந்துக்கிட்டே சார். திரும்பி கொஞ்சம் இவ்வளவு வரைக்கும் மட்டை வந்து சார். ஒரு இடுப்பளவுக்கு வரும். இன்னொரு மட்டையை போட்டாங்களா, அந்த மட்டையை போட்டால் டம்முன்னு வெடிச்சு அப்படியே மட்டையோட இழுத்துருச்சு சார். இழுத்தோன்னு தூக்கி கீழே ஓட்டு சார். கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். ரொம்ப இறக்கமாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் சார். அப்போ நீங்கள் இதே சொல்லுவீங்க, பல ட்ரிப் வயக்காடுக்கான போய் சத்தம் போட்டதுக்கு நாங்கள் பல ட்ரிப் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் என் மேலே தப்புன்னு நீங்களே வந்து பாருங்க, நிறையா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் அதோட மனசு என் பொம்பளை காப்பாந்து தூக்கிட்டு வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. அவருடைய உறவினர் இன்னொருவர் இருக்கிறார். ஆனா இந்த கம்பி எங்க இருந்து எங்க போற கம்பி? இது எவ்வளவு வருஷமா அப்படி தாழ்வா இருக்கு? என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அங்க இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது? செக்கானூர்ல இருந்து செம்பட்டி வழியா போற மின் உயர் அழுத்த பாதை இது வந்து பலமுறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இடத்துக்காரங்க கடந்த மாதம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரிகள் சைடு எந்த ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு தரல. இதனால ஒரு உயிர் இப்போ பாதிப்பு ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சரியான ஏற்கனவே 2 உயிர் இறந்திருக்கு. இன்னும் எத்தனை உயிர் போகுதுன்னு தரல. அதனால அதிகாரிகள் சைடு அந்த மின்கம்பியை மொத்தமா தூக்கிடுங்க. அவுட்டர்ல கூட நீங்க போடுங்க. எங்க ஊருக்கு அது வேணாம். தயவுசெய்து எங்க அத்தைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. உங்க சைடு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த 2 உதவி மட்டும் பண்ணி கொடுங்க. அதுவே எங்களுக்கு போதும். சக்தி, நீங்களே கேட்டிருக்கலாம். குறிப்பாக இந்த மின்னழுத்த கம்பி என்பது மிக தாழ்வாக செல்கிறது. அந்த பகுதியில் தோட்ட வேலைக்கு செல்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இந்த மின்கம்பியை மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து சம்பந்தப்பட்ட உதவி மின் பொறியாளர் ரவிச்சந்திரனிடம் கேட்டபோது, காந்த அலை இருப்பது போல அந்த மின்னழுத்த கம்பி அருகில் சென்றாலே மின்சார அலை தாக்கிவிடும் என்கிற ஒரு வினோதமான பதிலை தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட இடத்தில் மின்சார வாரியம் ஆய்வு நடத்தி இருக்கிறது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது குறித்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக மின்வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் இருப்பதால் அந்த மின்கம்பியை மாற்றுவதற்கான பணிகள் என்பது தேர்தலுக்கு பின்னால் தொடங்கும் என்கிற ஒரு தகவலையும் மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்க வேண்டும், உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என அவரது உறவினர்களும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். சக்தி, உயரழுத்த மின்சார கம்பியில் இருந்து பாய்ந்த மின்சாரம் காரணமாக மூதாட்டி தற்போது படுகாயமடைந்திருக்கிறார். மீண்டும் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.